சுவிஸிலே வாழுகின்ற எங்களுடைய இவர் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாளராக இருந்து சாந்தவராக எங்களுடைய அரியன் நெஞ்சி அவர்கள் வருகின்றிருந்தார். அப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அரியன் இல்லை, அவர் சாதாரண ஒரு செய்தியாளர், தமிழ் அணி பேப்பருடைய செய்தியாளர், அதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். அப்பொழுது சந்தவராக மிக நண்பர், மிகவும் இறுக்கமான நண்பருடைய அடிக்கனுடைய கதை பெருநாள் வீட்டுக்கு அவருடைய வைஃப் வருவார். இன்றும் என்னுடைய மனிதனுடைய பெயரை சொல்லி கதைக்கிற ஒருவர் சந்தவராஜா அவர். அதே போல வேதாவும் கூட. அப்ப நாங்கள் வன்னிக்கு சென்ற போது வன்னியிலே தமிழக விடுதலை புலிகளுடைய அனைத்து கட்டமைப்புகளும் எங்களுடைய முஸ்லிம் ஊடகங்களால் காட்டப்பட்டது. அந்த வானொலிக்கும் நாங்கள் சென்றோம், அந்த வானொலியையும் பேட்டியும் வழங்கினோம். அப்பொழுது சலீமான் அவர்களும் வருகின்றிருந்தார். அப்பொழுது நாங்கள் அந்த சந்திப்பில் இருந்தபோது தமிழக விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் சூனாபானா தமிழ்ச்செல்வன் அவர்கள் சலீமான் அவர்கள் மிக கௌரவப்படுத்தினார். அடிக்கடி பார்த்தேன். அப்பொழுதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்களுக்கு இடையே நடந்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு விட்டதாக சூனாபானா தமிழ்ச்செல்வர்கள் அந்த எங்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னார். 2 காரணங்களை கூறி சொன்னார். ஏன் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இப்பொழுது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அரசியல் வேறுபாடுகள் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் நாங்கள் செய்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒப்பந்தம். 2வது விடயத்தை சொன்னார், வடக்கிலே முஸ்லிம்கள் குடியேற்றப்படுவது தொடர்பிலே நான் கேட்ட கேள்விக்கு சொன்ன நாங்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. கட்டாயமாக வடக்கிலே முஸ்லிம்கள் குடியேறலாம், இப்பொழுது குடியேறலாம், எப்போதும் குடியேறலாம், இப்பொழுது குடியேறிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். அந்த சந்திப்பிலே சலிமானாக இருந்தார், எங்களுடைய அரியநேந்திரன் இருந்தார், அதே போல எங்களுடைய துரையண்ணன் இருந்தார். நினைக்கிறேன் என்னைய உலக வந்திருக்கவில்லை எனக்கு விடுதலைக்கிறார். அந்த கள பயணத்தின் போதுதான் தமிழக விடுதலை புலிகளுடைய நீதிமன்ற கட்டிடம் அமைந்திருந்த அந்த கட்டிட பரம்பரையிலே தான் எங்களுக்கு ஜும்மா தொழுகை நடத்துவதற்கு தொழுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. அப்ப எங்களிடத்திலே முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது. 40 சகோதரர்கள் சேர்ந்தால்தான் ஜும்மா தொழுகையை கூட்டாக தொழ முடியும் என்று. ஆனால் நாங்கள் 40 சகோதரர்கள் இல்லை இந்த பயணத்தில். நாங்கள் 12, 13 சகோதரர்கள், 16 சகோதரர்கள் என்றாலும் அவருடைய கட்டமைப்பில் இருந்த எங்களுடைய இந்த மரணித்து போன எங்களுடைய நடேசன் அண்ணன், எங்களுடைய தாக்கி, அதே போல் சகோதரர் சொன்னார்கள், நீங்கள் புறம்பாக தொழுங்கள் என்று நதுரனுக்கு தெரியும். எங்களுக்கு தொழுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். நாங்கள் அந்த இடத்திலே தொழுதோம் நீதிமன்றம். அப்ப சலீம்தான் அவர்கள் தான் அதை முன்னிலையாக நின்று இமாம் ஜமாத்தாக நின்று தொழுகை நடத்தியவர் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சலீம்தானா அந்த பயணத்திலே மிக விருக்கமாக இருந்தார். எல்லாம் முடித்து விட்டு நான் வருகின்ற போது கேட்டு சலிமான்கிட்ட இதுக்கு இன்னொரு விடயம் நடந்தது. என்னுடைய பஷீர் ஷேகிதாவு, முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பஷீர் ஷேகிதாவு, நான் இந்த பயணம் போகிறோம் என்று அறிந்தவுடன் என்னுடைய நண்பர் பஷீர் ஷேகிதாவு சொன்னார், என்னுடைய நண்பர் இருக்கிறார் அங்கே, அவரை உங்களோட ஒரு அறிமுகமாக வாருன்னு சொன்னார். அப்ப இணைத்து வளங்கள் யாரும் சொல்றார்கள். வாங்க போனவுடன் பஷீர் ஷேகிதாவு என்னை கூப்பிட்ட ஒரு சகோதரர் அவருடைய பேரை சொல்லி அறிமுகமாகி பஷீர் ஷேகிதாவது கேட்டதாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பஷீருக்கு அவர் எழுதிய ஒரு கடிதமும், அவருக்கு பஷீருக்கு எழுதிய கடிதமும், பஷீர் ஷேகிதாவது அவருக்கு எழுதிய கடிதமும், அந்த கடிதத்தை இப்பொழுது பஷீர் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார், கடிதத்தை காட்டினார். அந்த கடிதத்தை பார்த்த போதுதான் நான் நினைத்தேன், இவ்வளவு தூரம் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான உறவு இறுக்கமாக கட்டமைப்போடு இருந்திருக்கிறது என்பதை நான் இடத்திலே இன்னும் அந்த உறவு இருக்கிறது என்பதற்கு ஜனா போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு முக்கியமான நபர்கள் என்றால் இன்று கொழும்பிலே அடிக்கடி சந்திக்கிற கூட்டாளி ஜனான முஸ்லிம் சகோதரர் கஸ்தத் முபீன். அந்த அளவுக்கு அவர் 2 பேர் முபீன் வித்யாமில் நிற்கிறாரு. தொடர்பில் அந்த அளவு நெருக்கமான ஒரு உறவும் பிணைப்பும் இருந்தது. அதை சலிமை போன்ற சகோதரர்களும் ஏற்படுத்தி வைத்தார்கள். தமிழ் முஸ்லிம் ஊடகத்துறையினுடைய ஒரு ஊடக உறவின் பாலமாகத்தான் சலிமானா இருந்தார். அப்படி ஒரு எல்லா விஷயத்திலையும் மிக முக்கியமான விஷயம் ஒற்றுமை ஏற்படுத்துவதிலே, ஊடகத்துறையிலே தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு ஊடகத்துறை ஒற்றுமை ஏற்படுத்துவதிலே மிகவும் காத்திரமான பங்களிப்பை செய்த ஒரு சகோதரர் எங்களுடைய சலிமானா அவர்கள். அதைத்தான் இன்று இந்த நிகழ்விலே நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக அவருக்கு இந்த மட்டக்களப்பு மண்ணிலே ஒரு நினைவாக
அவருடைய ஒரு நினைவு கூட்டமாக, நினைவு அஞ்சலி கூட்டமாக ஏற்பாடு செய்தமைக்காக என்னுடைய சார்பிலே முஸ்லிம் ஊடக பரம்பரையிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் ஊடக தரப்பு என்ற வகையிலே சகோதரி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, இந்த மட்டு ஊடக அமையத்திற்கு, இந்த கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நன்றிகள் என்னுடைய குடும்ப உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாசா இருந்த நேரம் நான் போய் அந்த மகளிடத்திலே பேசிவிட்டு தான் வந்து குர்ஆனோடு நீங்கள் இருந்தீர்கள் நினைக்கிறேன். பேசிவிட்டு தான் இந்த ஜனாசாவை பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் சென்றேன். இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. நாங்கள் சமூகத்திலே விதைக்கின்ற ஒவ்வொரு விதைகளும் எங்களுக்கு மறுமையில் வந்து சேரும். அத்துன்யா மஷ்வாத்து ஃபில் ஆஹிரா. இவ்வுலகம் மறுமையின் விளைநிலம். இவ்வுலகத்தில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மறுமையில் எங்களை வந்து சேரும். மறுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஒரு வகையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அந்த வகையிலே சலீம்னான் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த ஊடக பரம்பரையிலே செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் மறுமையில் அவருக்கு ஈடேற்றமாக அமைய வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனம் கிடைக்க வேண்டும். அவர் மறுமையிலே சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் அவரை சந்திக்கின்ற போதும் நாங்களும் அவரும் ஒன்றாக சுவனத்திலே இருக்க நாங்கள் அனைவரும் பிரார்த்திப்போமாக என்று கேட்டு மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஞ்சலி நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். 11/9/1976 அதே போன்று அவருடைய எழுத்துக்களில்